ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, பாண்டியன் வந்து கதிர் மேலே திருட்டு பலியை போட்டு அவர்கிட்ட பயங்கரமாக சண்டை போட போறாரு. என் கதிரை அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, சரவணன் தங்க மேலே அவங்க ரூம் புக் பண்ண ஹோட்டலுக்கு வராங்க. சரவணன் அந்த ஹோட்டலை பார்த்தோன்னு ரொம்ப எக்ஸைட்டாக சந்தோஷப்படுறாரு. ஆனால் மயில் மனசுக்குள்ள ஒரே பயமாக தான் இருக்கு. என்ன பிரச்சனை வரப்போதோன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரிசப்ஷனில் போய் விசாரிக்கும் போது, நீங்கள் கட்டின 5000 ரூபா வெறும் அட்வான்ஸ் தான், மொத்தம் 25,000 ரூபா, மீதி பணத்தை கட்டினாதான் ரூம் தருவோன்றாங்க. அதை கேட்ட சரவணுக்கு ஷாக் ஆகுது. மயில்கிட்ட தான் கோவப்படுறாரு. ஆமாங்க, தங்கமயிலோட மொபைலை வாங்கி செக் பண்ணி பார்க்குறாரு. ரிசப்ஷனில் சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு அவங்க டீட்டெயிலாகவே வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. 5000 ரூபா வெறும் அட்வான்ஸ் தான், மீதி 20,000 ரூபா கட்டணும்னு. அதை பார்த்த சரவணன் கடுப்பாகுது. என்ன மயில், ஒழுங்கா செக் பண்ண மாட்டியா? நான் தான் 1க்கு 4 தடவை செக் பண்ண சொன்னேன்ல. அதெல்லாம் வீட்டில் இருக்க எல்லாருமே சந்தேகமாக கேட்டாங்க, 5000 ரூபாய்க்கு எப்படி இவ்வளோ பெரிய ரூம் கிடைக்கும்னு. அப்போல்லாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசினேன். இப்போ பாரு எவ்வளோ அசிங்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. தங்கமயிலும் வழக்கம் போல் அழுது நாடகம் ஆடுறாங்க. மாமா திட்டாதீங்க மாமா, நானா வேணுக்கு நான் பண்ணேன், சரியாக கவனிக்கலன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக சரவணன் வந்து அட்வான்ஸ் பணத்தை திரும்ப வாங்கிட்டு வேற ஏதாவது ஹோட்டலுக்கு போகலான்னு நினைக்கிறாரு. ஆனால் ஹோட்டலில் அட்வான்ஸ் பணத்தையும் திரும்ப தரமாட்டாங்க. இப்போ சரவணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த டைம் பார்த்து கரெக்டாக பாண்டியன் கால் பண்ணுவார். ஆனால் சரவணன் பாண்டியன்ட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டாரு. உண்மை தெரிஞ்சு அவர் மனசு கஷ்டப்படுவார்ன்றதுக்காக உண்மையை மறைச்சிடறாரு. இந்த பக்கம் பாக்கியமும் தங்கமயில் கால் பண்ணுவாங்க. தங்கமயில் வந்து பாக்கியத்திட்ட கோவப்படுறாங்க. எல்லா பிரச்சனையும் ஒன்னால தாம்மா, நான் அப்பயே வீட்டில் உண்மையாக சொல்லியிருப்பேன். இப்போ பாரு காசு இல்லாதனால ஹோட்டலுக்கான ரோட்டில் நிப்பாட்டிட்டான்னு புலம்புறாங்க. சரவணன்ட்டையும் காசு இல்லாத விஷயத்த சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட பாக்கியத்துக்கு கடுப்பாது. சரி மாப்பிள்ளைகிட்ட ஃபோனை கூட நான் பேசிக்கிறேன்றாங்க. இப்போ பாக்கியம் வந்து மொத்தப்பள்ளியும் சரவணன் மேலே தூக்கி போகிறாங்க. ஆமாங்க, பாக்கியம் சொல்கிறாங்க, தங்கமயில் ரொம்ப அப்பாவி மாப்பிள்ள, அவளுக்கு உலகமே தெரியாது, அதான் சரியாக கவனிக்காமல் புக் பண்ணிட்டா. ஆனால் உங்கள் வீட்டில் தான் விவரம் தெரிஞ்ச ஆம்பளைக்கு இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு தெரிய வேணாமா? 5000 ரூபாய்க்கு எப்படி இவ்வளோ பெரிய ரூம் கிடைக்கணும் யோசிச்சிருக்கணும்ல. இப்போ ஹனிமூன் கூட்டு போய் என் பொண்ணை நடுத்தரில் நிப்பாட்டியிருக்கீங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் கேட்ட சரவணுக்கு செம கடுப்பாகுது. பதிலே பேசாமல் ஃபோனை கட் பண்ணிடுவார். அதோட தான் இன்னைக்கு சீரியலில் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, சரவணன் வந்து கதிருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்ட கதிரும், அண்ணன் நீ எதுக்கும் கவலைப்படாத, கொஞ்ச நேரத்தில் நான் பணத்தை ரெடி பண்ணி உனக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கதிர் வந்து செந்தில்கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாரு. எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி அண்ணனுக்கு அனுப்பி வைக்கணும்னுன்றாரு. 2 பேரும் சேர்ந்து அதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க. நிறைய பேர்ட்ட பணம் கேட்டு பார்ப்பாங்க, ஆனால் எங்கேயுமே பணம் கிடைக்காது. கடைசியாக கதிர் என்ன பண்ணுறாரு, பாண்டியன் அக்கௌண்ட்லேருந்து அவருக்கே தெரியாமல் பணத்தை எடுத்துடுறாரு. ஆமாங்க, பாண்டியன் வந்து அவர் மொபைலை கடையில் மறந்து வச்சுட்டு வெளியே எங்கேயோ போயிருக்காரு. கதிர் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு பாண்டியனோட மொபைல் எடுத்து அவர் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. செந்தில்லாம் தடுத்து பார்ப்பாரு. டே கதிர், அப்பாவோட அக்கௌண்ட்லேருந்து ஏன்டா பணத்தை எடுக்கிற, அதெல்லாம் வேணாம்டா, பெரிய பிரச்சனையாயிருன்னு சொல்கிறாரு. ஆனால் கதிர் கேட்க மாட்டாரு. கடைசியாக அந்த பணத்தை கதிர் வந்து சரவணனுக்கு அனுப்பி வச்சிடறாரு. இதுக்கப்புறம் நடக்கும்னா, பாண்டியனுக்கு அவர் அக்கௌண்ட்டில் பணம் குறைஞ்ச விஷயம் தெரிய வரும். இந்த வேலையை கதிர் தான் பார்த்தான்னு தெரிஞ்சோன்னா பாண்டியனுக்கு இன்னும் கடுப்பாகுது. கதிர்கிட்ட வந்து பயங்கரமாக சண்டை போடுறாரு. எதுக்குடா பணத்தை தரணுன்னு கேட்பாரு. என் கதிரை போட்டு அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ நடக்கிற பிரச்சனையில் சரவணனும் தங்கமயிலும் எங்களுக்காக தான் கதிர் இப்படி பண்ணாருன்னு உண்மையை ஒத்துப்பாங்களா, இல்லை பிரச்சனைக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருந்துட்டு பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி கதிரை தனியாக பார்த்து, சாரிடா கதிர், என்னால் தானே உனக்கு இவ்வளோ அவமானம்னு சொல்லிட்டு வழக்கம் போல் மொக்கப்படுவாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னை பொறுத்த வரையும் தங்கமயில் தான் இதுக்கெல்லாம் காரணன்ற விஷயம் பாண்டியனுக்கு தெரிய வரணும். தங்கமயில் கொஞ்சம் பாண்டியனை திட்டு வாங்குற மாதிரிலாம் சீனை கொண்டாடணும். அப்படி பண்ணால் சீரியல் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.